நடிகர் விஜய் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திராவிடம்ங்கிற பேரில் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், அது விமர்சனத்துக்கு ஆளாகும் இளைஞர்கள் மத்தியில்னு அவர் நினச்சிருக்கலாம். பார்வையற்ற ஒரு யானையை பார்த்த மாதிரி தான் விஜயை பார்க்க வேண்டியது. ஆனால் ஒன் திங், விஜய்க்கு இந்த அரசியல் சக்தின்னு சொல்கிறது அஜித், சூர்யா போன்றவங்களுக்கு கிடைக்காத அடிஷனல் அட்வான்டேஜ் கிடைக்கும். திமுக தரப்பில் விசாரிச்சு என்ன சொல்கிறான்னா, விஜய் ஒரு கிறிஸ்டின், நமக்கு எதுக்கு விஜயை அடித்தோம்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் நமக்கு ஒரு மன வருத்தம் வரும். ரஜினி அரசியல்னாரு, கமல்ஹாசன் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். விஜய் வர்றதுக்கு முன்னாடியோ வந்த பிறவோ அஜித்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதுதாக ஒரு வரவு வருதுன்னா முதல்ல சொல்றது அவங்க பிஜேபியோட பி டீம் இல்லை பிஜேபி இல்லை பிஜேபிக்கு பி டீம் இல்லை, பிஜேபிக்கு பி டீம் இல்லை, பி டீம் இல்லவே இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை. விஜயை பற்றி அப்படி யாரும் சொல்லக்கூடாது. பி டீம்ங்கிற அந்த கான்செப்ட் தப்பான கான்செப்ட். அது முதுகலம் பெற்ற கோழைத்தனமான சமூக நீதி சூறையாடலை ஆதரிக்கக்கூடிய மதவெறி கொண்ட ஒரு சில அயோக்கியர்களின் கான்செப்ட் பி டீம்ங்கிறது. விஜய் வராரா வரலையானே நமக்கு தெரியல, அவர் தான் அதை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு முன்னே அவரை பி டீம்னு சொல்றது நியாயமற்ற செயல்னு தான் நான் பார்க்குறேன். சிட்டி பாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜய் ரெக்ஸின் அன்பான வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். ஓகே, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நியூஸ்னாலும் சொல்லலாம், ஆனால் சினிமாக்காரங்களாம் அரசியலுக்கு வர்றது சகஜமாக இருக்குது. அதே போல் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கதா ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான செய்தி? என்ன செய்தின்னா, ஒரு திராவிடம்ங்கிற பேரில் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், அது விமர்சனத்துக்கு ஆளாகும் இளைஞர்கள் மத்தியில்னு அவர் நினச்சிருக்கலாம். சரத்குமார் அகில இந்திய சமத்துவம்னு பண்ணார். இப்போ அவர்கிட்ட கூட நான் அன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவர்கிட்ட திராவிடம் வைங்க, நீங்கள் திமுகவிலையும் அண்ணா திமுகவிலையும் இருந்துக்கிட்டு திராவிடத்தை ஏற்றுக்கிறது மக்கள் ஏற்றுக்க மாட்டான். அண்ணன் சிவாஜி காங்கிரஸ்லேயே இருந்துக்கிட்டு தேசியம்னு சொல்லிட்டு தமிழக முன்னேற்ற முன்னணி பண்ணுறதை மக்கள் ஏற்றுக்க மாட்டான். அதே மாதிரி நீங்கள் திமுகவில் இருந்துக்கிட்டு அப்புறம் திராவிடம் இல்லைன்னு முருகன் ஐஏசு சொல்கிறாருங்கிறதுக்காக திராவிடத்தை கட்சியில் இல்லைன்னா உங்களுக்கு அது லாபத்தை கொடுக்காது. நீங்கள் கலைஞரையும் தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க, புரட்சி தலைவியும் தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் திராவிடத்தை எதிர்ப்புன்னு சொன்னால் மக்கள் அது ஒரு சந்தர்ப்பவாத திராவிட எதிர்ப்புன்னு தான் கருதுவாங்கிறத நான் சொன்னேன். அவருக்கு அது பொருந்துச்சு. நான் திராவிடம் இல்லாதம அவர் சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லி நாம் இடைத்தேர்தல் நிற்காண்டாம், அது சைனட் சாப்பிட்ற மாதிரிலாம் சொன்ன பிறகு அவர் கேட்காம நின்று அவர் கருத்தியல் இல்லாமல் 3 இலக்க வாக்களை திருமங்கலத்தில் எடுத்து அவர் எதிர்பார்த்தது ஒன்று, நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றுன்னு அவர் ஏதோ இஸ் ஆல்சோ இந்த ரன்ங்கிற லெவலில் அவருக்கு ஒரு பிரச்சார வலிமை, ஒரு ஃபேஸ் வேல்யூவில் அப்படி ஏதோ ரொம்ப குறைஞ்ச ஓட்டில் ஓடிட்டுருக்கிறாரு. விஜயை பொறுத்தளவில் இதுவரை அபிஷியலாக வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கிட்டவர் இல்லை. அவுட் சைடாக இருந்து சில விஷயங்களை பண்ணியிருக்கலாமே தவிர, இன்சைடராட்டு திமுக ராஜ்யசபா உறுப்பினர் அதிமுகவின் ஜெயலலிதா கிட்ட அந்த இடத்துல நயனார் கைகட்டிட்டு நிற்கும்போது இருந்து ஜெயலலிதாட்ட பேசி ஒரு சுயமரியாதை காப்பாற்றினவர் தான் சரத்குமார். என்றாலும் ஜெயலலிதா தலைவர் இவர் சபார்டினேட் தான். அப்படி இல்லை விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்போது விஜய் என்ன பேரில் கட்சி ஆரம்பிக்கிறதோ அவருக்கு உரிமை. வரல, லீக் ஆகிருக்கிறத பார்த்தா, இன்சைடர் சொல்கிறத பார்த்தா உண்மையாக இருக்கலாம். அப்போ திராவிடம்ங்கிற பேர் வேண்டான்னு அவர் நினைக்கலாம். ஆங்கில அர்த்தங்கள் அந்த டிஎம்கே அப்படின்றது இங்கே டிஎம்கே, தமிழக முன்னேற்ற கழகம். டிஎம்கே டிஎம்கே ரெண்டும் ஒரு ஒருமையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இது உண்மை இல்லைன்னா கூட விஜய் அவர்கள் அஃபிஷியலாக ஆரம்பிக்கிறது உண்மை தானா சார்? சீயிங் இஸ் பிலீவிங். அவராக அனௌன்ஸ் பண்ணாதான் அதுக்கு வேலிடிட்டி. நான் அவராக அனௌன்ஸ் பண்ணிட்டுங்கிறத தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அவராக அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன ஃபார்மெட்டு, என்ன ஆட்டிடியூடு, என்ன நிலைப்பாடு, என்ன ஐடியாலஜி, என்ன கொள்கைகள், லெஃப்டா ரைட்டா, திராவிடமா தமிழ் தேசியமா, இந்துத்துவா, மதசார்பின்மையா, லேபர் ஃப்ரெண்ட்லியா, லிபரலேஷன் குளோபலைசேஷனா, என்ன ஐடியாலஜி, ப்ரோ இந்தியா, ப்ரோ சான்ஸ்கிரிட்டா, அதிலெல்லாம் அவருக்கு நிலைப்பாடு என்ன, வேலுப்பிள்ளை பிரபாரம் தமிழின தலைவரா, அது பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பலது அவருக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகவும் செய்யலாம். அது ஒவ்வொருத்தருக்கு உரிமை. ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷனில் இது சொல்லு அதை சொல்லுன்னு யாரையும் சொல்ல முடியாது. ஸோ அவர் அவரோட கொள்கை திட்டங்கள், செயல் திட்டங்கள், அவருடைய அணுகுமுறை, பிரைமரி ஃபோர்ஸா யாருக்கும் சபார்டினேட்டாக வராரா? சபார்டினேட்டாக வரமாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள காலகட்டங்களில் சபார்டினேட்டாக ஏற்றுக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் அண்ணா ஏற்றுக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு அண்ணா லெட்டர் பேர்டு கட்சி தான் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் 57 வரும்போது அண்ணாவால் 40% இடத்துக்கு மேலே கேண்டிடேட்டை போட முடியல. தமிழ்நாட்டில் தெற்கே மேற்கையும் கேண்டிடேட் போட முடியல. அப்போது எம்ஜிஆர் அண்ணா ஏற்றுக்கிட்டாரு. இப்போ
ஒரு பாப்புலர் ஸ்டாரை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏற்றுக்கக்கூடிய சூழல் இல்லை. சரத்குமார் திமுகவில் தாக்கு பிடிக்க முடியல, ராஜேந்தர் தாக்கு பிடிக்க முடியல, தென் ஜெயலலிதா கிட்ட சரத்குமார் தாக்கு பிடிக்க முடியல, ராமராஜன் தாக்கு பிடிக்க முடியல, சத்யராஜ் உள்ள நுழைய முடியல, பாக்கியராஜ் நுழைய முடியல, ஏன் விஜய் உள்ள நுழைய முடியல, கார்த்திக் நுழைய முடியல. ஸோ இன்னைக்குள்ள காலகட்டம் வேற. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை கட்சி வளர்ந்து வரும் கட்சி, லெட்டர்பேட் கட்சியாக இருந்தால் அண்ணா வளர்த்தார். 57 தான் களத்துக்குள்ளே வந்தார். ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தட்ட சபார்டினேட்டாக போகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வராது என்ன. அப்போ அவர் வந்து பிரின்சிபல் போல்ஸாக தான் விஜய் வருவார். ஓகே, எல்லாமே அவர் தான் தெளிவுபடுத்தணும். அவர் தெளிவுபடுத்துறது வரை நம்ம பார்வையற்ற ஒரு யானையை பார்த்த மாதிரி தான் விஜயை பார்க்க வேண்டியது. ஆனால் ஒன் திங், விஜய்க்கு இந்த அரசியல் சக்தின்னு சொல்றது அஜித், சூர்யா போன்றவங்களுக்கு, சிவகார்த்தியன் போன்றவங்களுக்கு கிடைக்காத, தன்னோட போட்டியாளர்கள் கிடைக்காத ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் கிடைக்கும். தம்பி திராவிட ஜீவா சிவகார்த்தியனுக்கு படத்தோட வசூலை சொல்லும்போது இந்த வசூல் அசாத்தியமான வசூல்னு சொன்னார் திராவிட ஜீவா. திராவிட ஜீவா சொன்ன கருத்தில் அது சொல்லும்போது என்னென்னா, அரசியல் லாபத்தை தேடி அரசியல் ரீதியாக ஃபன் பண்ணி ஆட்களை பேச வச்சு ஒரு பாப்புலாரிட்டியை தேடி கிடைக்காம வெறும் சிவகார்த்தியனுக்கு சினிமாட்டிக்காக கிடைச்ச வசூல் அப்படின்னு சொன்னார். இது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியாக பேசுறது, முன்னெடுக்கிறது, போல்ஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுறது சினிமாவுக்கு லாபமாக இருக்குது. ஒரே ஒரு நஷ்டத்தை அடைஞ்சார், தலைவா படத்துக்கு மட்டும்தான் நஷ்டத்தை அடைஞ்சார். மீதி எல்லா படத்துக்குமே லாபம் தான். லீவோ படத்துக்கு 6 நாள் ஹாலிடேயில் உதயநிதி வந்து எதிர்த்து படம் விடலை. அப்போ திமுக தரப்பில் விசாரிச்சு என்ன சொல்கிறான்னா, விஜய் ஒரு கிறிஸ்டின், நமக்கு எதுக்கு விஜயை அடித்தோம்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் நமக்கு ஒரு மன வருத்தம் வரும், நமக்கு விஜய் போட்டியாளர் இல்லை, நமக்கு களத்தில் இருக்கக்கூடிய சீமான், எடப்பாடி, அண்ணாமலை இவங்க தான் போட்டியாளர்கள். பல போட்டியாளர்கள் இருக்காங்க, களத்துக்கே வரல. அவரை ஏன் நம்ம தேவையில்லாமல் போட்டு அவர் படத்துக்கு எதிராக அன்னைக்கு ஒரு படத்தை விட்டு அவருக்கு எதிராக நம்ம இருக்கோங்கிற ஒரு இது நமக்கு தேவையில்லை. அவர் விருப்பம், கட்சிக்கு வர்றது வராததுன்னு புரிஞ்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் படம் வரதுக்கு முன்னாடியே படத்தை விஜய் நடிப்பு அப்படி, டைரக்ஷன் அப்படி, கேமராமேன் அப்படி, பாட்டு அப்படி, பின்னணி இசை அப்படின்னு பெருசாக புகழ்ந்து படத்துக்கு புக் மை ஷோவில் படம் அதிக டிக்கெட் புக்காது கூட படத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தார். ஸோ இந்த லாபம் அரசியல் சக்தியாக வருவார்னு சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலினே போட்டிக்கு 6 நாள் இவருக்கு ஹாலிடே வசூல் கிடைக்கட்டு, நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சோம்னா விஜய் அரசியலுக்கு வந்துடுவாருன்னு, உதயநிதி ஸ்டாலின் வருவாருன்னு ஒரு பிரச்சனை வருங்கிறக்கா அந்த நாளை விட்டுட்டு போகிறாரு. அது ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த பேசுறது அட்வான்டேஜ் தான். இதெல்லாம் தொழிலுக்கு அவருக்கு லாபமாக தான் இருக்குது. மோடி எடுத்தது மெர்சல் படத்துக்கு லாபம், எல்லா படத்துக்குமே அந்த ஒரு அரசியல் லாபம் வந்து தொடர்ந்து அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சினிமாட்டிக்காக கிடைக்கிறது 100 ஆடியன்ஸ்னா 50 ஆடியன்ஸு அரசியல் பரபரப்பில் வருது. இது அஜித் போன்றவர்களுக்கு இல்லைங்கிறது அவரும் இன்சைடரில் நமக்கு அரசியலுக்குள்ள நுழையதுக்கு என்னங்கிறது மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பன்னீர்செல்வம், ஜெயக்குமார் இவங்கெல்லாம் அதிமுகவில் பொதுவானவர் அஜித்து, ஜெயலலிதாவுக்கு செல்லப்பிள்ளை அஜித்துங்கிற மாதிரிலாம் பண்ணதை வச்சு நம்ம நுழைய முடியுமாங்கிறது அவருக்கு என்ன இருக்குது. நான் இதை ஏன் சொல்கிறோம்னா, ரஜினி அரசியல்னாரு, கமல்ஹாசன் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். விஜய் வரதுக்கு முன்னாடியோ வந்த பிறவோ அஜித்தும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியல் களத்துக்குள்ள எம்ஜிஆருக்கு அரசியல் லாபம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மற்ற நடிகர்கள்லாம் வந்தாங்க. கலைஞருக்கு அரசியல் தேவையில்லைங்கிற சிவாஜி கூட உள்ள வந்தாருன்னா எம்ஜிஆருக்கு வந்து அரசியல் கட்சி அவரோட மார்க்கெட்டிங்க்கு துணை புரியுதுங்கிறதான் வந்தாங்க. எம்ஜிஆருக்கு பாப்புலாரிட்டி திமுக வளர்ச்சிக்கு துணை புரிஞ்சது, திமுகவோட ஸ்ட்ரென்த்து எம்ஜிஆருக்கு சினிமாவுக்கும் துணை புரிஞ்சுது. அப்போ அந்த புள்ளிக்குள்ளே தான் வந்தாங்க. அதில் சிவாஜிக்கு 71 to 75 வர சிவாஜிக்கு எம்ஜிஆரே 72 அடித்து வீழ்த்தி நம்பர் 1 நின்னார். பட்டியாடா பட்டணமா, வசந்த மாளிகை, ராஜா, நீதி, தென் தவப்புதல்வன், ஞானவழி, தர்மவங்கை படம் மட்டும்தான் பிளாப்பு. 2 படம் ரெக்கார்ட் பிரேக், வசந்தபாளியும் பட்டியாடா பட்டணமும். மற்ற எல்லா எம்ஜிஆர் படத்தோட முந்தைய எம்ஜிஆர் படத்தோட வசூலெல்லாம் தாண்டிட்டு 2 படம் சில்வர் ஜூப்ளி. எம்ஜிஆருக்கு அந்த வருஷம் ஃபெயிலியர். அது அன்னைக்கு ஒரு எதிர்கட்சியில் இருந்து காமராஜ் கூட இருந்து கருணாநிதியும் இந்திரா காந்தியும் ஃபைட் பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் போல்டா சிவாஜி கணேசன் ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணக்கூடிய காமராஜ் கூட அவரை டிசைட் பண்ணாமல் கூட நிற்கிறாருன்னு சொல்லும்போது அந்த காலகட்டம் சிவாஜிக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்து, அதே மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் ஆளும் அரசுகளை அண்ணா கூட நிற்கிறாருன்னு சொல்லும்போது ஒரு மினிமம் கேரண்டியை இது பண்ணிச்சு. சிவாஜி அதில் எமர்ஜென்சிக்கு போகும்போது நல்ல திறந்த கலைஞர் வந்து ஒரு 11 படம் எமர்ஜென்சியில் அவர் ஆதரிச்சதில் அடி வாங்கிட்டார். அதுக்கு பிறகு தன் திறமையால் அண்ணனூர் கோயிலெலாம் நடித்து திரிசூலம் பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாம் கொடுத்தாரு. அவர் எக்ஸ்ட்ராடினரி கலைஞர் அவர். அதே மாதிரி ராமராஜனுக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாளாட்டு கலைஞர் எதிர்த்து நிற்கும்போது நல்ல ஒரு பேக்கிங் கிடச்சி. ஜெயலலிதா நாளைக்கு நமக்கு போட்டியாக வந்துடுவாரோ ராமராஜன், தூரத்தில் இருந்தே ஷூட் பண்ணுவாங்க ஜெயலலிதா. ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட
அந்த புள்ளியே ஷூட் பண்ணிடுவாங்க. அப்போ கூட்டத்தோட ராமராஜனை தூக்கி போட்ட பிறகு ராமராஜனால் தாக்கு பிடிக்க முடியல. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் பின்னணிங்கிறது வந்து லாபமும் நஷ்டமும் கொடுத்துருக்குது. எம்ஜிஆருக்கு ஃபுல்லாக லாபமே கொடுத்தது. விஜய்க்கு வந்து இப்போ லாபத்தை கடுமையாக கொடுத்துட்டு இருக்குது. தலைவா படம் மட்டும் நஷ்டம். விஜய்க்கு இது லாபம் கொடுத்துட்டுங்கிறத கோட் படம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொன்னால் ஐ ஆம் த லேட்டஸ்ட்னு சிவகார்த்தியை சொல்லலாமான்னு சிவகார்த்தி தரப்பு சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஐ ஆம் த லேட்டஸ்ட் அப்படி அவரும் சொல்லி வரலாமாங்கிறது அவருக்கும் ஒரு சிவகார்த்தியனுக்கும் லேட்டஸ்ட்னு தன்னை ப்ரொமோட் பண்ணலாங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதெல்லாம் சினிமாங்கிறது வந்து ஒரு லாபத்தை விஜய்க்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறதான், எக்ஸப்ட் தலைவா. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், விஜய் கிறிஸ்தவராக இருக்காங்களா, டிஎம்கேல இருக்க உதயநிதி அவர்கள் ஆதரிச்சு போகிறாங்க அப்படின்னா. ஆனால் இன்னொன்று வந்து தமிழக அரசியல் புதுதாக வந்து ஒரு வரவு வருதுன்னா முதல்ல சொல்றது அவங்க பிஜேபியோட பி டீம் இல்லை பிஜேபி இல்லை பிஜேபிக்கு பி டீம் இல்லை, பிஜேபிக்கு பி டீம் இல்லை, விஜய் பிஜேபி பி டீம் இல்லவே இல்லை, அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் இல்லை. அவர் கொஞ்சம் தப்பா, கண்டிப்பாக பிஜேபிக்கு பி டீம் இல்லை. என்ன மாயாவதி பிஜேபிக்கு பி டீமா, யூபி சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபிக்கு பி டீமா, பஞ்சாப் சிஎம் ஆட்ட அவர் கட்சி வந்து அவர் டெல்லி சிஎம் ஆனார். சீமான் என்ன பிஜேபிக்கு பி டீமா? 1% 7% வந்துட்டார். சும்மா ஒருத்தர் வளர்றாருன்னா அவருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பெயரக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபிக்கு பி டீம்னு கொஞ்சம் ஒரு அச்சத்திலையும் பயத்திலையும் ஒரு கூட்டம் வந்து, பிஜேபி மேல உள்ள அச்சத்திலையும் பயத்திலையும் ஒரு கூட்டம் வந்து சொல்றதான் உண்மை. அப்படி சொல்லப்பட்ட மாயாவதி சிஎம் ஆயிட்டாங்க யூபிக்கு, அப்படி சொல்லப்பட்ட கெஜ்ரிவால் வந்து டெல்லி சிஎம் ஆயிட்டாரு, அப்படி சொல்லப்பட்ட சீமான் கடுமையாக வளர்ந்துட்டு இருக்கிறாரு. விஜயை பற்றி அப்படி யாரும் சொல்லக்கூடாது, சொல்ல சரியில்லை. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்து வருவாங்க. என்ன சொல்லி வர்றாருங்கிறத வச்சு தான் அதை நம்ம பார்க்க முடியும். பி டீம்ங்கிற அந்த கான்செப்ட் தப்பான கான்செப்ட். அது முதுகலம் பெற்ற கோழைத்தனமான சமூக நீதி சூறையாடலை ஆதரிக்கக்கூடிய மதவெறி கொண்ட ஒரு சில அயோக்கியர்களின் கான்செப்ட் பி டீம்ங்கிறது. மதவெறி அயோக்கியர்களின் கான்செப்ட் தான் பி டீம்ங்கிறது. அதுல அர்த்தம் கிடையாது. விஜய் வாராரா வரலையானே நமக்கு தெரியல, அவர் தான் அதை டிக்ளேர் பண்ணணும். அதுக்கு முன்னே அவரை பி டீம்னு சொல்றது வந்து நியாயமற்ற செயல்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ பி டீம் கான்செப்ட்ங்கிறதே தப்பான கான்செப்ட். அது அரசியலில் பலரும் பல இஷ்யூவில் பண்ணலாம். இப்போ அதான் சொன்னார் கன்ஷிராம் சொன்னார், முஸ்லீம்கிட்ட நீங்கள் ஆண்ட பரம்பரை, ஏன் நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து பிஜேபிக்கு பயந்து முலாயம் சிங் யாதவுக்கே ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க? உங்கள் ஓட்டை உங்களுக்கு போடுங்க, நான் ஏன் ஓட்டை போடுறேன், நீங்கள் எம்பி ஆகுங்க, எம்எல்ஏ ஆகுங்க, மேயர் ஆகுறீங்க, அமைச்சர் ஆகுறீங்கன்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து முஸ்லீம்கள் பெரிய அளவுக்குள்ள எம்போர் ஆனாங்க. 80 எம்எல்ஏக்கள் அந்த காலகட்டத்திலலாம் வந்தாங்க. ராஜ்சபாலாம் அவங்க வந்தாங்க, நிறைய அமைச்சர்கள் வந்தாங்க. இன்னைக்கு பிஜேபி எழுச்சியில் அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சுனாலும் கூட அன்னைக்கு இருந்தது. அப்போ பி டீம்ங்கிறது மத ரீதியாட்டு வரக்கூடியது. சமநீதி பார்வையில் அந்த பி டீம்ங்கிறது கிடையாது. சீமான் இப்போ சமநீதி பார்வையில் போறாரு. பொது தொகுதியில் ஆதித்தமிழர், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுப்போம்னு சொல்லும்போது இதை கம்மி பண்றதுக்கு கோழைத்தனமான சில பாதிரியார்கள் தங்கள் சமூகத்தையே கோழைத்தனமாக வழிநடத்தி அரசியல் தன்னம்பிக்கை இழந்து சமூகத்தின் எம்பிபிஎஸ் இடங்களை குறைவதற்கு காரணமான சில பாதிரியார்களின் பிரச்சாரம் தான் இந்த பி டீம்ங்கிறது. பி டீம்லாம் யாரும் கிடையாது. ஓகே, 30 லட்சம் வாக்குகள் கடைசி தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் பெற்றிருந்தது. இப்போ விஜய் அவர்கள் வரவால இப்போ 2 பேருக்கும் ஏதாவது வாக்கு வங்கி வித்தியாசம் கிடைக்குமா? 2 பேருக்குமே உள்ள அந்த வாக்கு வங்கி, காமன் வாக்கு வங்கி தான் இந்த கிறிஸ்டின் வாக்கு வங்கியை சொல்லலாம். திமுகவும் கிறிஸ்தவர்கள் வசதியில் பாதிக்கக்கூடாதுக்காக விஜய் படத்துக்கு போட்டிக்கு படம் விளரல. ஓகே, ஷூராக தெரியும். ஸோ அந்த வகையில் அந்த வாக்கு வங்கியில் ஒரு பாதிப்பு இருக்கலான்னு உணரலாம். ஆனால் சீமானுக்கு இன்னும் கிறிஸ்டின் ஓட்டு ஒன்றும் வரல. சீமானுக்கு முப்பாட்டம் முருகன், பொது தொகுதியில் ஆதித்தமிழர், இந்த மாதிரி வேலுப்பிள்ளை பிரபாகரன் உலக தமிழினத்தின் தலைவர் தனிச்சே போட்டியிடுறது, இது 2% ஓட்டுனா 200 கோடி, 5% ஓட்டுனா 500 கோடிங்கும் போது 4வது முறையும் தனிச்சு போட்டிடுறாருன்னு இந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட வாக்கள் தான் சீமானுக்கு வந்துட்டு இருக்கே தவிர கிறிஸ்டின் ஓட்டர்ஸ் வந்து திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணிக்கு தான் அவங்க போடுறாங்க. அங்கே தான் அது டம்ப் ஆகுங்கிறது தான் உண்மை. அரசியல் பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு சிட்டி பாக்ஸ் நேயர்களுக்கு அவ்வளோ அழகாக பதில் சொன்னீங்க சார். அதுக்காக சிட்டி பாக்ஸ் நேயர்கள் சார்பாக என்னோட சார்பாக ஒரு மிகுந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி ரெக்ஸ்.